பிக் பாஸ் சீசன் 9 டே 19 என்ன நடந்தது அப்படின்றத நம்ம ஷார்ட்டாக பார்த்தலாம். ரெண்டு விஷயம் தான். பாருக்கு வந்து நாமினேஷன் ஃப்ரீ கொடுக்க போகிறது இல்லை அப்படின்றத சுபிக்ஷா முடிவு பண்ணியிருக்காங்க. வியானாக்கு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி. இது பாருக்கு தெரிஞ்சு பாரு பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொன்று ஆதிரிக்கும் எஃப்ஜேக்கும் உண்டான ப்ராப்ளம். இது ரெண்டும் என்னங்கிறத ரொம்ப ஷார்ட்டாக பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சுபிக்ஷா வந்து வியானாக்கு தான் நாமினேஷன் ஃப்ரீ கொடுக்க போகிறதா பிளான் பண்ணியிருக்காங்க. இது எப்படியோ பாரு தெரிஞ்சுக்கிட்டு கம்ருதீன் கிட்டேயும் வினோத் கிட்டேயும் சொல்லி புலம்பிட்டு இருக்காங்க. பயங்கரமாக இவளை நம்பி நான் இது பண்ணதுக்கு சனியை இப்படி வந்து அன்னை தரிசா மாதிரி நான் எம்ப்ளாயிஸ்க்கு தான் கொடுப்பேன்னு பேசுதே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த இடத்துல திவாகர் வந்தார் பாருங்க, திவாகரையும் பிடிச்சி திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. திவாகர் என்ன பண்ணுவாரு பாவம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா நீ என் பேச்சையே கேட்க மாட்டேன்ற அப்படின்ற மாதிரி திவாகரையும் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலி இவங்க தான் ரம்யா கூடயும் டீலிங் பேசியிருந்தாங்க, சுபிக்ஷா கூடயும் டீலிங் பேசியிருந்தாங்க. சுபிக்ஷா ஜெயிக்கிற மாதிரி தான் இவங்களும் திவாகரோட சேர்ந்துக்கிட்டு பிளான் பண்ணி நிறைய பாட்டில்ஸ் அப்ரூவ் பண்ணாங்க. இவங்களே சொல்றாங்க, நான் நிறைய உடஞ்ச பாட்டில்ஸ்லாம் அப்ரூவ் பண்ணேன் சுபிக்ஷாக்காக, அவ வந்து என்ன நாமினேஷன்ல இருந்து சேவ் பண்ணுவா அப்படின்னு, இப்படி பண்ணிட்டாலே அப்படின்ற மாதிரி ஏமாத்திட்டாலே, காரியம் சாதிக்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாளா இவ அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. இவங்க தான் காரியம் சாதிக்கிறதுக்காக திவாகர் காலெல்லாம் விழுந்தாங்க. நிறைய பேரோட நல்ல பாட்டில்ஸை இந்த ஒரு நாமினேஷன் ஃப்ரீக்காக ரிஜெக்ட் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வேலையெல்லாம் இவங்களும் தான் பண்ணியிருக்காங்க. இந்த கேம்ல மேக்ஸிமம் எல்லாருமே அப்படிதான் இருந்தாங்க. ஏன் ரம்யா வின் பண்ணியிருந்தாலுமே அவளுமே நாமினேஷன் ஃப்ரீ கொடுக்க போறது இல்லை பாருக்கு. இது பாருக்கே தெரியும். அவங்களே வந்து கம்ருதீன் கிட்ட சொல்லியிருப்பாங்க, ரம்யா வந்து எது கோல்மால் பண்ற மாதிரி இருக்கு, அதனால தான் நான் சுபிக்ஷா கூடயும் டீல் பேசியிருக்கேன் அப்படின்ற மாதிரி பாருவே வந்து கம்ருதீன் கிட்ட சொல்லியிருந்தாங்க. இப்போ சுபிக்ஷாவும் தரல அப்படின்ன உடனே சம்மந்தமே இல்லாமல் சுபிக்ஷாவை திட்டினா கூட ஓகே, சம்மந்தமே இல்லாமல் திவாகரை திட்டுறதெல்லாம் கொஞ்சம் ஓவர். இதில் வினோத்தும் வேற சேர்ந்துக்கிட்டாரு. வினோத்துக்கு திவாகர் மேலே என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, ஆக்சுவலி ஒரு வீக்கெண்ட் எபிசோட்லேயே விஜய் சேதுபதி சார் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, உங்களோட காம்போ நல்லா இருக்கு வினோத், உங்களோட டைமிங் காமெடி சூப்பர் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் வினோத் ஓவராக வந்து காமெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாரு திவாகரை வச்சு. அதில் கடுப்பான திவாகர் அந்த கடுப்பு அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருந்து டாஸ்க் அப்பவும் அது பயங்கரமாக வெடிச்சு அவரோட பாட்டில்ஸ் திவாகர் வந்து வினோத்தோட பாட்டில்ஸ் எதுவுமே பெருசாக அப்ரூவ் பண்ணவே இல்லை. அப்போ வந்து வினோத்துக்கு யார் சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னா பாரு. ஸோ அப்போ பாரு வினோத்துக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்ற ஒரு காரணத்துக்காகவும் திவாகர் மேலே இருந்த கடுப்புலையும் சேர்ந்து இந்த சண்டையை பயன்படுத்தி வினோத் பயங்கரமாக திவாகருக்கு எதிராக பேசிகிட்டே இருந்தார். ஒரு பொண்ணோட பாவம்லாம் உன்னை சும்மா விடுமா, உனக்கு பழம் கொடுத்தாங்க, தர்பூசணி கொடுத்தாங்க, மாதுளை கொடுத்தாங்கன்றதுக்கோசரம் பல்ல காமிச்சிக்கிட்டு உன் இஷ்டத்துக்கு நீ பாட்டுக்கு அப்ரூவ் பண்ணி விட்டுட்ட சுபிக்ஷாவை, இப்போ பாரு அவங்க நாமினேஷன் வந்து ஃப்ரீ கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி வினோத் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தார் திவாகர் கிட்ட. ஸோ இந்த மாதிரி ஏற்றி விடாதடா அப்படின்னு திவாகர் சொன்னாலுமே வினோத் கேட்குறதா இல்லை. இன்னும் தேவையில்லாத வார்த்தைகள்லாம் விட்டுட்டாரு. என்ன அப்படின்னா, நீ மரத்துக்கு சேலை கட்டினா கூட இழிப்ப அப்படின்ற மாதிரி சொல்ல வந்தாரு. ஏன்னா சுபிக்ஷா தான் வந்து சாரி கட்டிட்டு வந்து அட்ராக்ட் பண்ண ட்ரை பண்ணியிருப்பாங்க திவாகரை. அந்த டாஸ்க்ல வந்து பாட்டில்ஸ் நிறைய அப்ரூவ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை இந்த இடத்துல வந்து சொல்லிடுவாரு, மரத்துக்கு சாரி கட்டினா கூட அப்படின்ற மாதிரியான வேர்டு வந்து யூஸ் பண்ணிடுவாரு வினோத். வினோத் சொன்ன பாயிண்ட் ஆக்சுவலி 100% ட்ரூ. இது வந்து லைவ் பார்க்குறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா எந்த அளவுக்கு திவாகர் எல்லா பெண்கள்கிட்டையும் வழிகிறாரு அப்படின்றது. ஸோ வினோத் சொன்ன விஷயம் ட்ரூவாக இருந்தாலும் அவர் யூஸ் பண்ண சில வேர்ட்ஸ் அண்டு அந்த சொன்ன டைமிங் இது தப்பாக போனதுனால அவருக்கு எதிராக திரும்பிடுச்சு. சுபிக்ஷா சாரி கட்டிட்டு வந்ததை நீங்கள் தப்பாக பேசுனீங்களா அப்படின்ற மாதிரி சபரி வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. அண்ட் இது தவறாகவும் கொஞ்சம் ப்ரொஜெக்ட் ஆகிடுச்சு. இப்போ வினோத் வந்து திவாகர் மேலே கோவப்படுறது ஏதோ ஒரு இடத்துல நியாயமாக இருக்கலாம். ஏன்னா பாட்டில்ஸ் அப்ரூவ் பண்ணல அப்படின்றது கூட நியாயமாக வச்சுக்கலாம். அதை பர்சனலாக அந்த பிரச்சனையை டீல் பண்ணியிருந்துருக்கலாம், பாருவோட சேர்ந்து டீல் பண்ணாமல். இப்போ இவரோட நேமமே கெடுதே அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. நெக்ஸ்ட் கம்ருதீனுக்கு ஆல்ரெடி வீட்டில் யாரோடையும் செட் ஆகிற ஒரே ஆள் இப்போதைக்கு பாரு தான். ஸோ அதனால் பாருவோட சுற்றிட்டு இருக்காரு. வேறு எதுக்கு சுற்றுறாரு அப்படின்னு தெரியல. லவ்வும் கிடையாது, ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டாரு. பட் இவங்களோட சேர்ந்து இப்போ அவரும் சேர்ந்துக்கிட்டு பயங்கரமாக திவாகரோட சண்டை போட்டு ஒரு மாதிரி கை நீட்டலாம் ஆரம்பிச்சிட்டாரு. தவறான வார்த்தைகள் எப்பவும் போல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க. வாடா போடா இந்த மாதிரி எல்லா வேர்ட்ஸுமே கொஞ்சம் பெரிய சண்டையாகவே போயிடுச்சு. இதெல்லாம் நடந்துட்டுருக்கே, அதை வந்து தடுப்போமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரு அதை தடுக்கிறதா இல்லை, நாமினேஷன் ஃப்ரீ போயிடுச்சே அப்படின்னு சொல்லி ஒப்பாரி வச்சுட்டு இருக்காங்க. இப்போதைக்கு யாரெல்லாம் பாரு கூட இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ருதீனும் நம்ம வினோத் தான். திவாகர் முன்னாடி இருந்தார், அதுக்கப்புறம் கலை இருந்தார். இப்போ 2 பேருமே பிரிஞ்சு போயிட்டாங்க. இந்த கம்ருதீன் வினோத் 2 பேரும் தொடர்ந்து இருப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா நாங்கள் கடைசி வரைக்கும் நிற்கிறோம் அப்படின்னு கம்ருதீன் சொல்கிறாரு. பட் ஆனால் அது நடக்க போகிறது இல்லை. ஏன்னா திவாகரையே அவங்களுக்கு சாதகமாக பேசலையே அப்படின்றதுனால பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மனுஷனாக இருக்கும் ஏதோ கொஞ்சம் ஒரு பழைய அந்த ஒரு நன்றி கடனுக்காக கூட இருந்தார். பட் அந்த அளவுக்கெல்லாம் கம்ருதீனையும் வினோத்தையும் திட்டினாங்கன்னா உன் வேலையை பார்த்து நிற்போம், என் வேலையை நான் பார்த்துக்கிறேன், 2 பேருமே போயிடுவாங்க. அப்புறமா ஒஸ்ட் பெர்ஃபார்மர் யார் அப்படின்றத சூஸ் பண்ண சொன்னாங்க. அப்போ வந்து யாரை சூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான், இவ்வளோ சம்பவம் நடந்திருக்கே. கம்ருதீனையும் பாருவும் தான் சூஸ் பண்ணாங்க. பாரு வந்து எந்த ஒரு டாஸ்க்குமே பண்ணுறது இல்லை. சூப்பர் டெலிக்ஸ் ஹவுஸ்மேட்ஸ் வந்து நாங்கள் கொடுக்குற டாஸ்க்கு அவங்க பண்ணவே மாட்டேன்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுவும் உண்மைதான், அவங்க கொடுக்குறது இவங்க பண்ணல தான். அட் த சேம் டைம் அவங்களும் கரெக்டாக கொடுத்தாங்களா அந்த ஒர்க்கு அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. இங்கே வா, எனக்கு பழத்தை உரிச்சு கொடு, எனக்கு தண்ணி கொண்டு வா, இந்த மாதிரி கொஞ்சம் அதிகாரமே தான் அவங்களும் சொன்னாங்க.
பாரு பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அதை வச்சு நாமினேட்டும் பண்ணிட்டாங்க ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படின்னு. கமருதீனுக்கும் அதே மாதிரி தான், பயங்கரமாக கோபப்படுறான், அதிகமாக வார்த்தை விடுறான், பாரோடையே இருக்கான், அவன் எதுக்கு வந்திருக்காங்கிறதே தெரியாமல் இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லி கமருதீனுக்கும் நிறையா பேரை ஓட் பண்ணிட்டாங்க. இப்போ அவங்க 2 பேரும் தான் ஜெயில் போயிட்டாங்க. ஜெயிலில் போய் பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரும் கவலைப்படாமல் ஜாலியாக பேசி சிரிச்சுக்கிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. இதை வந்து எனக்கு ஒரு ரிவ்யூவர் வந்து கமெண்ட் போட்டிருந்தாரு. அதை பார்த்துட்டு நான் போயிட்டு லைவ் பார்த்தேன். 2 பேரும் ரொம்ப ஜாலியாக, சின்ன வயசுலலாம் நம்ம விளையாடுவோம்ல இந்த மாதிரி, அதுக்கப்புறம் சண்டே, மண்டே, டியூஸ்டே இந்த மாதிரிலாம் சொல்லி விளையாடுவோம்ல, அந்த மாதிரி கேம்ஸ் சின்ன வயசில் என்னென்ன விளையாடி இந்த சின்ன பிள்ளைங்கள்லாம் விளையாடுவாங்களோ அந்த கேம் எல்லாமே ஜெயிலில் வச்சு விளையாடிட்டு இருந்தாங்க. ரொம்ப ஜாலியாக அவங்க என்ஜாய் பண்ணாங்க. அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எஃப்ஜேக்கும் ஆதிரைக்கும் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஃப்ஜே பேசல போல இருக்கு ஆதிரை கிட்ட. சபரி வந்து ஆதிரை கிட்ட பேசுகிற அப்படின்ற மாதிரி எஃப்ஜே கிட்ட சொல்ல, அதுக்கப்புறமா எஃப்ஜே ஆதிரை கிட்ட போய் பேசியிருப்பான் போல. அதுக்கப்புறம் சபரி சொன்னதுனால தான் நான் மட்டும் வந்து பேசினேன் அப்படின்றதையும் ஆதிரை கிட்ட எஃப்ஜே சொல்லியிருக்கான். இதை கேட்ட ஆதிரை ரொம்ப கோவப்பட்டு சபரியை கூப்பிட்டு, நீ எதுக்கு போய் அவன் கிட்ட சொன்ன, நான் கேட்டேன் அவன் என்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருந்தாங்க. கிளியராகவும் எஃப்ஜே வந்து சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னா, நீ வந்து என்னால் தான் நீ ஸ்ட்ராங்காக இருக்கன்னு சொல்கிற, அதுக்கப்புறம் நான் பேசலன்னா வீக் ஆகிடுறோன்னு சொல்கிற, ஸோ நான் அப்போவே முடிவு பண்ணிட்டேன் இதெல்லாம் நமக்குள்ளே வேண்டவே வேண்டாம் அப்படின்ற மாதிரி எஃப்ஜே கிளியர் கட்டாக சொல்லிட்டாரு. ஆனாலும் இந்த பொண்ணு விட்டுறதா இல்லை, இந்த பொண்ணும் நேமையும் ஸ்பாயில் பண்ணிக்குது. எஃப்ஜே பின்னாடியே போயிட்டு அவனோட நேமையுமே ஸ்பாயில் பண்ணுது. இதில் வேறு என்னன்றாங்க அப்படின்னா, நீ வந்து தேவைன்னா சிரிச்சு பேசுகிற, ரெமோ மாதிரி இருக்க, அதுக்கப்புறம் அந்நியன் மாதிரி மாறுற, இதெல்லாம் எதுக்கு அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு நியாயம் கேட்குறன்ற பேரில் எஃப்ஜேவையும் சேர்த்து அவனோட பேரையும் கெடுத்துட்டு இருக்கு. இதுதான் இவங்களுக்குள்ள இருக்கிற ப்ராப்ளம். அது மட்டும் இல்லாமல் ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மர் யார் அப்படின்னு கேட்கும்போது எஃப்ஜே வந்து ஆதிரையோட பேரை சொல்லிடுவான். ஆதிரைக்கு பயங்கர கடுப்பாயிடுச்சு போல். அதுக்கப்புறம் தான் இந்த ஒரு கலவரமே நடந்துச்சு. இந்த பொண்ணு வந்து விலகி இருக்கிறதே பெட்டர் எனக்கு தெரிஞ்சு. அந்த பொண்ணு வந்து திவாகர் கிட்ட என்ன சொல்லுது அப்படின்னா, நீ பாரு முந்தானே பிடிச்சிட்டு போறீங்க, நீங்கள் பாரு விட்டு விலகி இருந்தீங்கன்னா தான் உங்கள் கேம் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மரை யாருன்னு கேட்கும்போது திவாகர் நேமை சொல்லிட்டு இந்த அட்வைஸை திவாகருக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. ஆனால் அவங்களுக்கு அது புரியுதான்னா அது புரியல. அதே மாதிரி பாரு வந்து கமருதீனை நம்புறதுக்கு திவாகரையே நம்பலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் மறக்காமல் காமெண்ட்ல சொல்லுங்கள். See you in the next video. Until then, bye.